ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2022 கேட்கப்பட்ட இங்கிலீஷில் சீனியரில் ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான். இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இப்போ கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோப்பா செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணுறது எல்லாமே 65ஆல் மைனஸ் பண்ணிங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஹெட்டிங் கால்குலேஷன் வந்து போடலாம். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி 65ஆல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங் கால்குலேஷன் வந்து கிடச்சிரும். பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இதை எடுத்து இங்கே வந்து போட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? கேபிட்டல்ன்றதை இங்கே எடுத்து எழுதி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 30 இருந்துச்சா? 31 33 34 35 36 37. சரியா? 65 மைனஸ் 37 எவ்வளோ? 15ல் 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 டிவைட் பை 2 போடுங்க. 2 2 மீதி 1 9 2 18. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? முன்னாடி 19 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில் ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் ஷேர் கேபிட்டல் வந்து அடிக்கணும். சரியா? நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் ஷேர் கேபிட்டல் அடிச்சுட்டு கீழே லைன் போட்டுடணும். இங்கிலீஷ் சீனியராக இருந்தால் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 லைன் விடணும். 2 லைன் விட்டுட்டு இங்கே எத்தனை லைன் அடிக்கணும்? எண்ணிக்கிட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே எத்தனை லைன் அடிக்கணும்? 65 லைன் அடிக்கணும். சரியா? 65 லைன் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஓகேவா? எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், எங்கேருந்து போடுவீங்க? நம்ம கீழேருந்து தான் நம்ம மேலே கால்குலேஷன் போடுவோம். சரி, எப்பயுமே கீழேருந்து மேலே போடுவோம். ஓகே, இப்போ பார்க்கலாமா? இந்த மெம்பர்ஸ் வந்து இங்கே போடணும், இந்த கவர்மெண்ட் வந்து இங்கே போடும். இப்போ கவர்மெண்ட் எடுத்து இங்கே எழுதுங்க பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா பக்கத்தில் எழுதிக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லைனில் எது பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு கவர்மெண்ட் தான் பெருசாக இருக்குது. கீழே நம்பர்ஸ்லாம் சின்னதாக இருக்குது, கவர்மெண்ட் பெருசாக இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் பாக்ஸ்க்கு 1 ப்ளஸ் பண்ணுவோம், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 வந்து ப்ளஸ் பண்ணுவோம். சரியா? இந்த பாக்ஸ்க்கெல்லாம் 2 பண்ணுவோம், லாஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் 1 பண்ணுவோம். உங்களுக்கே ரூல்ஸ் தெரியும். அப்போ 1 ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 11ன்னு வருமா? ஓகே. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், நம்பர்ஸ் பெருசாக இருக்கா இல்லை இங்கே இருக்க லெட்டர்ஸ் பெருசாக இருக்கான்னு. லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7ன்னு இருக்குது. நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7. 7ன்னா என்ன வரும்? இங்கே வந்து 9ன்னு வரும். சரியா? 8 9 ப்ளஸ் 2 வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 9ன்னு வரும். சரியா? 9ஐயும் 11ஐயும் கூட்டினா என்ன வரும்? உங்களுக்கு 20ன்னு வரும். அப்போ இந்த 20 தூக்கி இங்கே போடுங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே வந்து போட்டால் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், பர்மனன்ட் டெம்பரவரி. ஓகேவா? இப்போ டெம்பரரி எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயும் கீழே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போ நமக்கு 9 தான் ஹையஸ்ட் நம்பர், இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ 9 கூட ப்ளஸ் 2 பண்ணோம்னா 11ன்னு வருமா? அப்போ இங்கே என்ன போடலாம்? 11ன்னு போடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே நம்பர்ஸ் பெருசாக இருக்கா இல்லை இந்த பெர்மனன்ட் பெருசாக இருக்கா? பெர்மனன்ட் தான் பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. 9 கூட ப்ளஸ் 2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 11ன்னு வரும். ஓகேவா? இங்கே 11. ஓகேவா? 11 11 எவ்வளோ? 22. சரியா? இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம 65ஆல் மைனஸ் பண்ணோம்னா இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சரியா? இப்போ 22யும் 20யும் ப்ளஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கிடைக்கும்? 42ன்னு கிடைக்கும். இப்போ 42 65. சரியா? 5ல் 2 பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 6ல் 4 பொசிஷன் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா? 23. இப்போ கிராஸ் செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த 23 இந்த 22 20 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? 65 வரணும். போட்டால் 65 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் ரைட்டுப்பா. சரியா? இப்போ 23 ஒரு 22 கூட்டுங்க. 40 45 55 65 வந்துருச்சா? அப்போ நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்ட். இது ஃபுல்லாக கூட்டினா உங்களுக்கு 65 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ருப்பீஸ் இன் லேக்ஸ் எப்படிப்பா சென்டர் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஈஸி தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. சரியா? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண என்ன வருது? உங்களுக்கு 17ன்னு வருது. இந்த 17ன்னு வருதா? இப்போ என்ன பண்ணணும்?
இந்த ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து இங்கே வந்து முடியுது. அப்போ இந்த 2 பாக்ஸோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ 22 20 ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 42ன்னு கிடைக்கும். அப்போ 42ல் 17 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ன்னு வரும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். 25 2 போடுங்க. 1 2 2 4 12.5 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 13 ஸ்பேஸ் விட்டுட்டு ருப்பீஸ் இன் லேக்ஸ் வந்து அடிக்கணும். சரியா? பாருங்கள், இங்கேருந்து 13 ஸ்பேஸ் விட்டு ருப்பீஸ் இன் லேக்ஸ் வந்து அடிக்கணும். சரியா? ஓகே. இதில் வந்து இந்த நேம் ஆஃப் த மில் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கிறது, மெம்பர்ஷிப்பு, பெர்மனெண்ட், இதெல்லாமே எப்படி சென்டர் பண்ணி அடிக்குதுன்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் வந்து போட்டால் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து எங்களுக்கு மாடல் டெஸ்ட் வச்சாங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஹெட்டிங் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? எண்ணி கோடு போட்டிருக்கேன். சரியா? எண்ணி கோடு போட்டுட்டேன். கோடு போட்டுட்டு என்ன பண்ணணும்? பிரிச்சுக்கணும். இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து பிரிச்சுக்கோங்க. இங்கேருந்து எவ்வளோ வந்துச்சு? 20 வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22 வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 23 வந்துச்சு. சரியா? இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து மைனஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நேம் ஆஃப் த மில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். ஏன்னா இங்கே சென்டராக இருக்கா? இப்போ எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 23ல் 16 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 13ல் 6 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7. சரியா? 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 தான். அப்போ டிவைடட் பை 2 போடுங்க. 3 2 6. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் வேணும்? 3 ஸ்பேஸ். பாருங்கள், 1 2 3 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? நேம் ஆஃப் த மில் வந்து அடிச்சிருக்கேன். சரியா? சாரிப்பா, முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நேம் ஆஃப் த மில் வந்து அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது 13ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். 7 12 டிவைட் பண்ணால் 3.5 கிடைக்கும். நான் நம்ம ரவுண்ட் பண்ணி 4ன்னு வச்சுக்கிட்டு அப்போ முன்னாடி 7 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? நேம் ஆஃப் த மில் வந்து அடிக்கிறேன். சரியா? இந்த நேம் ஆஃப் த மில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுக்கு நான் சென்டராக அடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா சென்டராக இருக்கா? அப்போ எப்படி சென்டராக அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மொத்தம் எத்தனை இருக்குன்னு கொண்டு போடுங்க. 1, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு 2, இது ஒரு லைனு 3, இது ஒரு லைன் 4, இது ஒரு லைன் 5. சரியா? 5ன்னு இருக்குது. இப்போ இங்கே எத்தனை இருக்குது? இது மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1ன்னு இருக்குது. இப்போ 5 மைனஸ் டோட்டலாக நமக்கு மொத்தம் 5 லைனு. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? ஒரு லைன் தான் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் நமக்கு ஒரு லைன் தான் இருக்குது. அப்போ 4. இப்போ 4 எப்படி பிரிக்கலாம்? 2,2ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே அடித்து முடிச்சுடுங்க. அடித்து முடிச்சுட்டு திருப்பி மிஷினை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டு 1 2 விட்டுட்டு என்ன பண்ணணும்? இந்த நேம் ஆஃப் த மில் வந்து அடிக்கணும். ஓகேவாப்பா? புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு சென்டராக இது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா மொத்தம் எத்தனை லைன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் இங்கே இருக்கிறதா கவுண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா? மொத்தம் எத்தனை லைன் இருக்குது? இது ஒரு லைனு, இது ஒரு லைன் 2, இது ஒரு லைன் 3, இது ஒரு லைன் 4, இது ஒரு லைன் கோடு போட்டதோட 5 லைனு. சரியா? பாருங்கள், 1 2 3 4 கோடு போட்டதோட 5 லைன் இருக்குது. இந்த 5 லைனும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 -1 போட்டால் 4. இது எப்படி பிடிக்கலாம்? 2,4. அப்போ மிஷினை கொண்டு வந்து இந்த கோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 2 ஸ்பேஸ் விட்டு இந்த நேம் ஆஃப் த மில் வந்து அடித்தா உங்களுக்கு வந்து சென்டராக வந்து வரும். ஓகேவா? சரிப்பா, மெம்பர்ஷிப் எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஈஸி தான். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? 22ல் 10 பொசிஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 1ன்னு கிடைக்கும். சரியா? இது எப்படி பிரிக்கலாம்? 6,5. சரியா? 6 5 கூட்டினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 6 ஸ்பேஸு, பின்னாடி 5 ஸ்பேஸ். பாருங்கள், 1 2 3 4 5 6 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? 7வது ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கேன்? மெம்பர்ஷிப் படிச்சிருக்கேனா? ஓகே. அதே மாதிரி பின்னாடி எண்ணி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பேஸ் வரணும். 1 2 3 4 5. ஓகேவா? அவங்க வந்து செக் பண்ணுவாங்கப்பா. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணியே அடிங்க. அடுத்தது ஷேர் கேபிட்டல். இப்படி தான் செக் பண்ணுவாங்க. இப்போ ஷேர் கேபிட்டல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரியா? 13. அப்போ 20ல் 13 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே இருக்க வேல்யூ ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 30. இது வந்து எதில் மைனஸ் பண்ணணும்? 20ஆல் வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே இருக்க மேலே பாக்ஸில் தான், இங்கே என்ன பாக்ஸ் வேல்யூ இருக்கோ அதில் தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 7ன்னு வரும்.
சரியா? இதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 3.5. நம்ம முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு தெரியும். இப்போ இங்கே ஒரு 4 ஸ்பேஸ் பாருங்கள், 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் வந்து அடிச்சிருக்கேனா? சரியா? ஓகே. அடுத்தது அடுத்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். இங்கேருந்து ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது அடுத்த லைனில் பர்மனெண்ட் அடிக்கணும். பர்மனெண்ட் எப்படி அடிக்கணும்? அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 7 8 9 கூட்டினா என்ன வருது? 9ன்னு வருது. இந்த 9 இங்கே இந்த பாக்ஸ்க்கு மேலே என்ன? 11. அப்போ 11 - 9 நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேனா? சரி, ஓகே. அதே மாதிரி தான் டெம்பரரிலாம் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 9 - 11 2 2 1,1ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸு பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? அதே மாதிரி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. சரியா? இங்கே இந்த பாக்ஸ்க்கான வேல்யூனா 9. அப்போ 9 - 7 2 2 எப்படி பிரிக்கலாம்? 1 கூட்டினா தான் 2. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸு பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 10 11. கவர்மெண்ட் ஃபுல்லாக கூட்டினா 10ன்னு வரும். 10 - 11 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? 1 முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மட்டும் வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து அடிச்சிடணும். ஓகேவா? அடிச்சுட்டு இந்த லைன் போட்டுட்டு இங்கே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ருப்பீஸ் இன் லேக்ஸ் வந்து சென்டர் பண்ணி அடிக்கணுமா? ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து ஒரு 17 ஸ்பேஸ் விட்டுட்டு ருப்பீஸ் அண்ட் லேக்ஸு சென்டர் பண்ணி அடிக்கணும். சரியா? நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். அடுத்தது ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இது அடிங்க. ஆம்பூர் வந்து அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு இது வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். 1 2 3 4 5 6 7 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 7. இந்த மேலே என்ன இருக்குது? 11 இருக்குது. இப்போ 11 - 7 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 7. இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன? 11. இங்கே போட்டிருக்கோம்ல 11. இந்த 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். 4 எப்படி பிரிக்கலாம்? 2,2ன்னு பிரிக்கலாம். சரியா? இப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ் பாருங்கள். 1 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்தது அடிச்சிருக்கேன்னா அதே மாதிரி பின்னாடி கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பேஸ் வரும். இங்கே பாருங்கள், பின்னாடி கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பேஸ் வருதா? முடிஞ்சு பச்சா கரெக்டாக அடிச்சிட்டுனா அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஹையஸ்டாக இருக்கிறதுல தான் எடுத்துக்கணும். சரியா? 1 2 3 4 5 6 7 7ன்னு இருக்கா? 7. சரியா? இங்கே எத்தனை இருக்குது? 11ன்னு இருக்குது. 11 - 7 4ன்னு கிடைக்கும். அப்போ 2,2 தான். ஓகேவா? அப்போ இங்கே வந்து அப்போ 2 நம்ம வந்து 3 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒன்று போயிடும். 2 இங்கேருந்து ஒரு 2 ஸ்பேஸ் விடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4. அப்போ 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இது எங்கேருந்து அடிக்கணும்? 5வது ஸ்பேஸ்லேருந்து அடிக்கணும். 5வது ஸ்பேஸ்லேருந்து இது வந்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா கால்குலேஷன் போடும்போது இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஒரு 2 போயிடும். அப்புறம் இதுக்கு ஒன்று போயிடும், இதுக்கு ஒன்று போயிடும். 4. அப்போ நம்ம எங்கேருந்து அடிக்கணும்? 5லேருந்து அடிக்கணும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அடிச்சிங்கன்னா அது தப்பாக போயிடுது. ஓகேவா? இங்கே வந்து அடிக்கும் போது அதனால் இங்கேருந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ முன்னாடி 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 26.92 வந்து அடிச்சிருங்க. சரியா? அடுத்தது இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 9ல் 7 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 9. 9ல் 7 போச்சுன்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அப்போ முன்னாடி 1 பாருங்கள், முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுருக்கேன். சரியா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்தடுத்த லைனில் அதுக்கு நேராக வச்சு நீங்கள் 1 அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு நேராக வச்சு நம்ம வந்து அடிச்சுட்டு போயிடலாம். லாஸ்ட்டாக லைன் அடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிச்சுட்டு கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் பேராகிராஃப் முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் ஓவர். உங்களுக்கு அடிச்சு ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக கொஷின் நம்பர் வந்து போட்டுருங்க. டைம் இல்லை அப்படின்னா பெண்ணில் வந்து போடுங்க. கண்டிப்பாக டைம்லாம் இருக்கும். இதுக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால் கொஷின் பேப்பர் நம்பர் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. தேங்க்யூப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.